ஏன்டா என்ன குழந்தை அழுகுது? பசி தாங்க முடியாம அழுகுதுங்க. பாலை கொடுத்து தொலைக்க வேண்டியதானே? பசும்பாலை கொடுத்து பார்த்தங்க, தாய்ப்பால். ஏன்பா விஸ்வம், குழந்தையோட அம்மா தான் செத்துட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி தாய்ப்பால் கிடைக்கும்? அது இந்த பச்சை குழந்தைக்கு எப்படிங்கயா தெரியும்? அதுக்காக தெரு தெருவா அம்மா பால்னு பிச்சை எடுக்க சொல்றியா? முடியும். யோ கணக்கு, காசை விட்டறிஞ்சா எந்த பிச்சைக்காரியா இந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு போறா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை உயிரோட இருக்கணும். நீ என்ன செய்ய ஏது செய்ய, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க உடனடியா ஒரு பொம்பளைய கூட்டிக்கிட்டு வர்றேன். முதலாளி, கஷ்டப்பட்டு தேடி இந்த அம்மாவை கொண்டாந்து இருக்கிறேன். அவங்க பால் கொடுத்து முடிஞ்ச உடனே பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருங்க. 3 மாசமா 6 மாசமோ தினமும் வந்து பால் கொடுத்துட்டு மொத்தமா பணத்தை வாங்கிட்டு போய் சொல்லு. செந்தமே சித்திரமே பூந்தேரே, செந்தமே சிந்துகளின் தேனாரே, செந்தமே சித்திரமே பூந்தேரே, செந்தமே சிந்துகளின் தேனாரே, கண்ணே காவியமே கற்பகமே கண் விழித்த அற்புதமே பாவினமே பூவனமே கைமணக்கும் சந்தனமே, செல்வமே சித்திரமே பூந்தேரே, செந்தமே சிந்துகளின் தேனாரே. எல்லாரும் சந்தோஷமா இருக்க இந்த நேரத்துல குட்டி ராஜா சக்திவேல் என்னை விட்டு பிரியறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மிஸ்டர் தம்பிதுரை, என்ன சொல்றீங்க? அவன் இந்த மண்ணை விட்டே போக போறான். ஐயா புரியல? சக்திவேலுக்கு இனிமே ராஜபோக வாழ்க்கை தான். அவனை லண்டனுக்கு அனுப்பி வைக்க போறேன். அடாடா, லண்டனுக்கு குழந்தை அனுப்பிச்சு படிக்க வைக்க போறாருன்னா நம்ம தம்பிதுரை ஐயா எவ்வளவு விசுவாசமான ஐயாவா இருக்கணும். எனக்கு புல்ல இருக்குதுங்க. அது மட்டும் இல்ல கணக்கு, லண்டன்ல இருக்கிற என் ஃப்ரெண்டோட வீட்டுல தான் தங்கி வளர்ந்து சின்ன ஜமீன்தார் படிக்க போறார். லண்டன்ல சின்ன ஜமீன்தார கூடவே இருந்து கவனிச்சுக்க. இந்த ஜமீனுக்கு விசுவாசமான ஊழியனா, ஒரு சகோதரனா, ஒரு நல்ல மனுஷனா இருக்கவனா பார்த்து அனுப்ப போறேன். அது வேற யாரும் இல்ல, நம்ம விஸ்வம் தான். சோழா, லண்டனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த காட்டு பங்களா கூட்டு வரிய என்ன? உனக்கும் இந்த குழந்தைக்கும் டிக்கெட் கொடுக்கறமே இங்கதான். இங்க இருந்து எத்தனை பேரை நான் லண்டனுக்கு அனுப்பியிருக்கேன் தெரியுமா உனக்கு? ஓ நட. ஏப்பா தள்ளுற? ஓப்பா. ஐயா, டிக்கெட் வாங்கிட்டீங்களா? ஓ லண்டனுக்கா? உனக்கும் சின்ன ஜமீன்தாருக்கும் இன்னும் 25 வருஷத்துக்கு இந்த காட்டு பங்களா தான்டா லண்டன். ஐயா என்ன சொல்றீங்க? இதுக்கே நீ இவ்வளவு ஆச்சரியப்படுறிய? இந்த ஜமீன் சொத்துக்காக எங்க அக்காவையும் மச்சானையும் கொன்னதே நான் தான்டா. ஒரே கல்ல 2 மாங்காய். ஒரு மாங்காய் சொத்து, இன்னொரு மாங்காய் குழந்தை. கல்லு யார் தெரியுமா? நீதான். ஐயா இது அநியாயங்க. ஏய், கல்லெல்லாம் பேசக்கூடாது. டேய் நான் ஏன் உன் நாக்கு அர்த்தம் தெரியுமா? உனக்கு ஏற்கனவே எழுத தெரியாது, படிக்க தெரியாது, இனிமே பேசவும் கூடாது. அதுக்குத்தான் இதே மாதிரி ஒண்ணும் தெரியாம அவனை நீ வளர்க்கிற, மேனேஜர் ஆகிற வரைக்கும். புறா குழந்தைய, புறா குழந்தைய கொடுக்க மாட்டேன். அடாடா
நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல் பிரச்சார பீரங்கி எங்களின் இதயம் உங்கள் சைதை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார். பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய்குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்ப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்நாட்டின் பொருளாதார நிலையை பற்றி நான் பேசுவதற்காக இந்த மேடைக்கு வரவில்லை. பிறகு எதை பற்றி இந்த தமிழரசி இங்கு பேச வந்திருப்பாள் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பேச்சே என் உயிர் மூச்சு. ஆமா, தெரிய மாட்டா கேட்கிறேன், யார் இந்த எம்எல்ஏ அறிவரசு? ரோட்ல நின்னு லாட்ரி சீட்டு வித்துட்டு இருந்தாவா பஞ்ச பரதேசியா திரிஞ்சிட்டு இருந்தா ஒண்ணு இந்த பாட்டாளி எனக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனாங்கடா. அவளுக்காக நீ என்னடா செஞ்ச? என்ன செஞ்ச? குடிசையெல்லாம் கோபுரம் ஆக்குறேன்னு சொல்லி ஓட்ட வாங்கி அந்த குடிசையெல்லாம் நீயே நெருப்ப வச்சு கொளுத்தி அந்த அப்பாவி ஜனங்களை வெளியேற்றி அந்த இடத்தையெல்லாம் நீயே சொந்தமாக்கிட்டியடா. குடிசைவாசி எல்லாம் ஆதிவாசி ஆக்கியடா. இந்த உலகத்திலே கிடையாதுடா. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ நல்ல எம்எல்ஏக்கள் உலகாரங்கத்துல இருக்காங்க. ஜப்பான்ல இருக்க குங்பாங் கிங்பாங் எனக்கு நெருங்கிய நண்பர். அவரெல்லாம் ஒன்ன மாதிரி கிடையாதுடா. எச்சக்கால நாய. ரஷ்யாவில இருக்க சௌசாவ ஒன்ன மாதிரி ஜனங்களை எல்லாம் பட்டினி போட்டு சாகடிக்கலடா. அவளை எதுக்கு? அமெரிக்காவில இருக்க ஜான் விக்டான் டங்குவாலா ஏழைகளுக்காகவே உழைச்சு ஏழைகளுக்காகவே செத்தாருடா. அவங்க எல்லாம் தாண்டா அரசியல்வாதி. ஆனா நீ இந்த தொகுதி ஜனங்களுக்கு வாங்கி பேதி. ஏதா இடையில ஒரு சேதி. என்னுடைய கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக போலீஸை ஏவி விட்டிருக்கிறார் அந்த எம்எல்ஏ அறிவரசு. உன பத்தி எனக்கு தெரியாதாடா? சோமாரிக்கு சோறு தூக்குற சோமாரினி, கேப் மாரிக்கு கேரியர் தூக்குற கேப் மாரினி, பேசன் பிரிட்ஜ்ல பிச்சை எடுத்த பேமானினி, முண்டச்சு கிட்ட முடிச்ச முடிச்சோக்கி, சிங்கிள் டீக்கு லாட்ரி அடிச்ச சில்றனி, ஏங்கிட்ட மோதியாடா? மண்டவளத்தெல்லாம் தண்டவளத்துக்கு எடுத்துக்க வேண்டாம், ஜாகிரதா. நான் பொம்பளைதான்டா, இருந்தாலும் சொல்றேன், என்னோட ஒத்தைக்கு ஒத்த நிக்க தயாரா?